ஜோதிடத்துல உங்க சூரிய ராசி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை சந்திர ராசி கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உங்க லக்னம், அதாவது ரைசிங் சைன் பத்தி தெரியுமா? இது ஜோதிடத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆனா நிறைய பேருக்கு இதுல குழப்பம் இருக்கு. சரி, வாங்க இந்த ஜோதிட மர்மத்தை நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இதை நாம ஏன் புரிஞ்சுக்கணும்? ஏன்னா இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி லக்னம் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஜாதகத்துக்கே அச்சாணி மாதிரி. அதோட முக்கியத்துவம் அவ்வளோ பெருசு. ஆனா இதுதான் நிறைய பேருக்கு வர்ற கேள்வி. லக்னம், உதய ராசி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நாம இதை தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ஜோதிடப்படி இதோட வரையறை இதுதான். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குல்ல? ஆமா, அதனாலதான் இதை நாம இன்னும் எளிமையான வழியில விளக்க போறோம். இந்த மர்மத்துக்கான சாவி நாம தினமும் பாக்குற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. ஆமாங்க, ஒரு சூரிய உதயத்துல இருந்து இதை நாம ஆரம்பிக்கலாம். நாம தினமும் என்ன பாக்குறோம்? சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்குல மறையறத பாக்குறோம். ஆனா நாம பாக்குறது ஒரு மாய தோற்றம் மட்டும்தான். உண்மையில சூரியன் நகரவே இல்ல. நம்ம பூமி தான் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம பார்வை கோணம் மாறுறதுனால சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. இந்த சிம்பிளான விதி சூரியனுக்கு மட்டும் இல்ல. வானத்துல நம்ம பாக்குற எல்லா நட்சத்திரங்களும் மத்த வான் பொருள்களும் கிழக்குல உதிச்சு மேற்குல மறையிற மாதிரி தெரியறதுக்கு காரணம் நம்ம பூமியோட சுழற்சி தான். சரி, இப்போ உதிக்கிற நட்சத்திரங்களை பத்தின பொதுவான விஷயத்துல இருந்து நாம இந்த மர்மத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திர கூட்டத்தை பத்தி பேசலாம். அதுதான் ராசி மண்டலம். ராசி மண்டலம்னா என்னன்னு பெரிய விஷயமா குழப்பிக்க வேண்டாம். அது பூமியை சுத்தி ஒரு பெல்ட் மாதிரி அமைஞ்சிருக்கிற 12 நட்சத்திர கூட்டங்கள். இது வானத்தை 12 சமமான பகுதிகளா பிரிக்குது, அவ்வளவுதான். சூரியன மாதிரியே நம்ம பூமி சுத்துறதுனால இந்த 12 ராசிகளும் ஒண்ணு பின்னால ஒன்னா கிழக்கு அடிவானத்துல உதிச்சு மேற்கு அடிவானத்துல மறையுது. இப்போ நம்ம கிட்ட எல்லா பீஸும் இருக்கு. இந்த ரைசிங் சைன் புதிரை சால்வ் பண்ற நேரம் வந்தாச்சு. அப்போ ரைசிங் சைன் இல்லனா லக்னம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கிழக்கு அடிவானத்துல எந்த ராசி உதயமாகுதோ அதுதான் உங்க லக்னம். அதாவது கிழக்கு அடிவானத்துல ஒவ்வொரு ராசியும் தோராயமும் ஒரு 2 மணி நேரம் நிக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? லக்னம் நேரத்தை எவ்வளவு சார்ந்து இருக்குன்னு பாருங்க. கணக்கு ரொம்ப சிம்பிள். பூமி ஒரு தடவை சுத்த 24 மணி நேரம் ஆகுது. மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. அதனால ஒரு நாள்ல 12 ராசிகளும் ஒண்ணு பின்னால ஒன்னா கிழக்கு அடிவானத்துல உதிச்சிடும். சரி, இது எப்படி உங்க கூட பர்சனலா கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? உங்க லக்னம் ஏன் உங்களுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்? 2 விஷயம் தான் இதை முடிவு பண்ணுது. ஒன்னு, நீங்க பிறந்த துல்லியமான நேரம். 2வது, நீங்க பிறந்த துல்லியமான இடம். சரி, நேரம் முக்கியம் புரியுது. ஏன்னா ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ராசி மாறுது. ஆனா பிறந்த இடம் ஏன் முக்கியம்? இது ஒரு நல்ல கேள்விதானே. இத பாருங்களேன், ஒரே நேரத்துல இந்தியாவில புதுடெல்லியில இருந்து பார்க்கும்போது கிழக்கு அடிவானத்துல விருச்சிக ராசி உதிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதே நொடியில அமெரிக்காவில நியூயார்க்ல இருந்து பார்த்தா சிம்ம ராசி உதிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா பூமியில வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறவங்க வானத்தோட வெவ்வேறு பகுதிகளை பாக்குறாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, உங்க லக்னம்ங்கிறது வேறொன்னும் இல்ல. நீங்க பிறந்த அந்த துல்லியமான நிமிஷத்துல நீங்க பிறந்த இடத்தோட கிழக்கு அடிவானத்துல எந்த ராசி உதிச்சுக்கிட்டு இருந்துச்சோ அதோட ஒரு வானியல் போட்டோகிராஃப் தான் அது. நீங்க பிறந்தப்போ இருந்த வானம் அது உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வானியல் போட்டோ மாதிரி. உங்க லக்னம் உங்களை பத்தி என்ன சொல்லுதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அத ஆராய்ந்து பாருங்க.